வணக்கம் வந்தனம் நமஸ்கார். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட வந்திருக்கேன். ரொம்ப பொறுமையாக இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் கன்று இருக்குது, M590. அதை வச்சு தான் விளையாட போகிறோம். M590 ஷார்ட்ஸ் போடுறோம், ஏஸ் அடிக்கிற மாதிரி. அந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்கப்புறமா தான் M590 பவர் தெரிஞ்சுது. அதான் M590 சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன். அவங்க ஜாலியாக ஓடி சுற்றி நோடுறோம், சுற்றி ஓடி நோடுறோம். பாருங்கள், புல்லட்டு ரீகைல் ஆகுது. உள்ள தூக்கி ஏதாச்சும் ஒன்று போட்டானு பூரா ஹெட்ஷாட் அடிச்சேன். எலிமினேஷன் சிறப்பு. ரெண்டு புல்லட் காலையிலேயே இருக்கு. But I always come back. பதுங்கி பாயப்போம். பாஞ்சு நல்லா இருக்கு. பதுங்கி பாய் யார் கண்டென்ட் இருக்கும்போது தான் அப்லோட் பண்ணுவேன்னு பயோவில் வச்சுருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. கோடா கேரக்டர் போட்டானா க்ரௌச் பண்ணி உக்காந்துருங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிய மாட்டான். ரைடன் விட்டானா ரைடன் என்னடா டேய் கீழே எடுத்துட்டானுங்க. தம்பியா வரேன் இருப்பா. கண்ணு அந்த இல்லை, கண்ணை அப்படியே கீழே போட்டேன். இவனுங்களே எல்லாருக்கும் நாகேஷன் இருக்கிறானுங்க. எனக்கு வேலையே இல்லை போல. ஒரு 2-3 கிலோ தான் கொடுங்கடா, வீடியோ போடுறேன்டா கொடுங்கடான்னு கேட்டேன். மாட்டேன்றாங்க. எனிமி எங்கடா இன்னொருத்தாங்க எங்கடா போனா? முடிஞ்சு கில்லு வராது. 440 டேமேஜ் கில்லு கிடையாது. ஃபஸ்ட்டில் இருக்கிறவனே 526 தான் எனக்கு கொடுத்துக்கிறான். பாருங்க நடக்கிறது வச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா லெட்டரை ஆகும். இந்த சேலஞ்சை பண்ண 7 மணிலேருந்து உட்காந்து கஷ்டப்பட்டு விளையாடி போடுற மேட்ச் எல்லாமே கில் அடிக்க மாட்டேன். ஒன்றும் கில் அடிக்க மாட்டேன், எல்லாம் போய் அடிக்க மாட்டேன். இந்த மேட்ச் 5 கில் அடிக்கிறானா பதுங்கி போய் அடிக்கிறானான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் கில் அடிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா என் கூட விஷக்கிருமிகள் இப்படி இருக்கானுங்க. இப்போ அவன் கோடா போட்டான், ஒரே ஒரு வெடி ஒன்று தூக்கி அடிச்சானு இங்கே எல்லாம் காலி. ஐயோ கோடா போட்டான் போதான் ஓடியாரான். காலையன் பின்னாடி தான் வரான். ஏய் ஏன்டா இந்த மாதிரி இருக்கிறீங்க? படம் வரணும் செத்துட்டான். சந்தோஷமாக இருக்கு. வரண்டாடுறா எனிமி ஸ்பாட்டடா. இருடா சேர்த்து போடா. என் கையில் ஒருத்தான் சந்தோஷமாக இருக்கு, பெருமையாக இருக்கு. இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்கு. லாங் ரேஞ்செல்லாம் நம்மளால் ஆட முடியாது. ஆனால் இது ஷார்ட் ரேஞ்ச். எப்போவுமே SGM 50 கொடுத்துட்றானுங்க ஸ்டார்டிங். ஏன் கொடுக்குறானுங்கன்னே தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம பிளைண்ட் ரஷ் பண்ணுறோம். அவன் கோடா கேரக்டர் போட்டானா அது தோல்வி முடிஞ்சிடும். தூக்கி அடிச்சுட்டு நன்றிடாடே ரைடன் விட்டதுக்கு நன்றிடாடே. கெட்ட வார்த்தை கட்டக்கூடாது. இந்த வடக்கு பாய்ஸை வச்சுன்னு வரவன் எல்லாம் ரேண்டம் பிளேயரு. ஒரே ஒருத்தவன் தான் விட்டுன்னு போகிறேன் இருக்கிறான்னு. அவனும் ஓசிக்கல் எடுக்கான். நல்லாவே இருக்க மாட்டேங்க. வடக்கு பாய் உனைய க்ளூவால் போட்டு விட்டுறேன். இரு வடக்கு பாய் வடக்கு பாய் வடக்கு பாய் வாங்கி தரேன்.
2 ஒரு புல்லட் கன்று. அதுலேருந்து புல்லட்டை மட்டும் எடுத்துக்கணும். 99 புல்லட். தற்போது யூஎஸ்பை தூக்கிட்டு போட்டுக்கிட்டு போய் ரஷ் பண்ணுறோம். பிளைண்ட் ரஷ், திரும்பி பிளைண்ட் ரஷ் தான் பண்ணுறோம். அவன் கோடா கேரக்டர் போட்டாலும் இந்த வாட்டி நான் உட்கார போகிறதில்ல. வாடா வெங்காய பஜ்ஜி. ஐயோ ஐயோ தம்பி விளையாடுறா. ஐயோ வெங்காயம் ஐயோ ஐயோ டிராக்டர் சேலஞ்சு பண்ணவா. அடுத்து ஜண்டா சம்மந்தமே நாங்கள் செத்து போகிறான். எப்படி இருக்கோம்? ஏய் யாரடா சுடுறீங்க தம்பி? அவ்வளோதான், இவனையும் கண்டுபிடிச்சிட்டான். ஏன் இல்லையா? எவ்வளோ ஒழுங்கி நின்று திடீர்னு படார்னு வச்சிருப்போம். வாடா நன்றி, வணக்கம்.